இயேசுவில் பிரியமானவர், இன்று நாம் பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிறு வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். தையல்காரன் அவனிடம் இருக்கக்கூடிய ஊசியும் கத்தரிக்கோளும் இப்படியாக பேசிக்கொண்டதான். கத்தரிக்கோள் ஊசியை பார்த்து பொறாமையோடு கேட்டதாம், இந்த தையல்காரன் உனக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், உனக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறான், என்னை மட்டும் வேண்டாத ஒரு பொருளாக வேண்டாதவனாக பார்க்கிறான். இது நியாயம் அல்ல, அநீதி, அநியாயம். ஊசி கேட்டதாம், அப்படி என்ன உனக்கு அநீதி செய்து விட்டான், அநியாயம் செய்து விட்டான்? கத்தரிக்கோள் சொன்னது, நீயும் நானும் அவனுக்கு உதவி செய்கிறோம், தையல்காரனுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்னை பயன்படுத்திய பின்பு அவன் என்னை எடுத்து தூரமாக வைத்து விடுகிறான். ஆனால் ஊசி உன்னை எடுத்து பயன்படுத்திய பின்பு தன்னுடைய இதயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பையிலே அவன் அதை வைத்து கொள்கிறான், தைத்து கொள்கிறான். என்னை தூரமாக வைக்கிறான், உன்னை மட்டும் நெஞ்சுக்கு அருகாமையில் வைத்து கொள்கிறான். இது அநீதி இல்லையா, அநியாயம் இல்லையா என்று கத்தரிக்கோள் கேட்டதாம். அதுக்கு ஊசி பதில் சொன்னதாம், நீ நல்ல துணியை 2ஆக வெட்டுகிறாய், ஒன்றாக இருக்கக்கூடிய துணியை 2ஆக வெட்டுகிறாய். நானோ 2ஆக இருக்கக்கூடிய துணியை ஒன்றாக இணைக்கிறேன். நீ ஒன்றாக இருப்பதை 2ஆக பிளக்கிறாய், பிரிவுபடுத்துகிறாய். அதனால் உனக்கு தூரமான இடம். 2ஆக இருப்பதை நான் ஒன்றாக இணைக்கிறேன், நான் ஒற்றுமைப்படுத்துகிறேன். அதுக்குத்தான் எனக்கு இதயத்தினுடைய அருகாமையிலே இடம் என்று சொன்னதான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிளவுகளை ஏற்படுத்துகிறவர்கள், பிரிவினை ஏற்படுத்துபவர்கள், அல்லது ஒன்றாக இருப்பவர்களை பிரித்து வைப்பவர்களை நாம் தூர வைக்கிறோம். யாரெல்லாம் ஒற்றுமையை, அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை நம்முடைய நெஞ்சுக்குள் வைக்கிறோம். ஏன் இதெல்லாம் இன்றைக்கி இந்த கதைலாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஊசி கதை நான் கேட்டேனா, கத்திரிக்கோள் கதை கேட்டேனா, ஊசி பண்ணுறது எங்களுக்கு தெரியாதா, கத்திரிக்கோள் பண்ணுறதில் எங்களுக்கு தெரியாது, ஒரு பெரிய விஷயமா வந்து சொல்கிறீங்களே. இன்றைக்கி நற்செய்தி வாசகம் இந்த சிந்தனையை தான் கொடுக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒரு செய்தியை தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. நாம் நன்றாக இன்றைய நற்செய்தியை கூர்ந்து வாசித்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை ஒரே வார்த்தையை திருப்பி 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 நாம் வாசிக்க கேட்கிறோம். இணைந்திருந்தால், திராட்சை செடியோடு கொடிகள் இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பார்கள். நான் என் தந்தையோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். என்னோடு இணைந்திராவிடில் நீங்கள் உலர்ந்து போவீர்கள். என்னோடு இருப்பவர் மிகுந்த கனி கொடுப்பார். இந்த இணைந்திருத்தல் என்கிற வார்த்தை என்னை நற்செய்தி வாசகத்தில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை இன்று நாம் சிந்திப்போம். ஊசி இணைக்கிறது, கத்திரிக்கோள் இணைப்பை வெட்டுகிறது. இன்றைய வாசகம் நமக்கு தரக்கூடிய 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் விஷயம் இன்றைய வாசகத்தில் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே உண்மையான திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி கொடுப்பார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கிடையாது, நீங்கள் கிளைகள் தான், நான் தான் திராட்சை செடி. திராட்சை செடியோடு கிளைகள் இணைந்திருக்க வேண்டும். கிளைகள் தானாக இருக்க முடியாது, கிளைகள் தானாக கனி கொடுக்க முடியாது. கிளைகள் கொடியோடு இணைந்திருக்க வேண்டும், அப்போதுதான் பலன் கொடுக்க முடியும். வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இந்த செய்தி எடுத்துக்கொள்வோம்.
பிரியமானவர்களே, இயேசு தான் கொடி, நாம் எல்லாம் கிளைகள். ஒருபோதும் கிளைகள் செடியாக கொடியாக மாறுவதில்லை. நாம் ஒருபோதும் கடவுளாக மாற முடியாது. சில சமயத்தில் நாம் கடவுளாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். கடவுளுடைய இடத்திலே நம்மை வைத்து கொள்கிறோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்து கொள்கிறோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமானவற்றை நாம் நமதாக்கி கொள்கிறோம். சில சமயத்தில் கடவுள் நமக்கு இரண்டாம் பட்சம். நான் தான் முதல் ஆள், நான் தான் முக்கியம், நான் தான் முதன்மையானவன், நான் தான் முதல்வன். கடவுள் இரண்டாவது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கிளைதான். யோர் பிரான்ச்சஸ் நாட் வைன். நீங்கள் பிரான்ச்சஸ், நீங்கள் கிளைகள் தான். நான் தான் கொடி, நான் தான் செடி. என்னில் இருந்து தான் உனக்கு நியூட்ரிஷன் வருகிறது. என்னில் இருந்து தான் கிளைக்கு உயிர் வருகிறது. என்னில் இருந்து தான் உனக்கு தண்ணீர் வருகிறது. என்னில் இருந்து தான் உனக்கு வளமை வருகிறது. நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுறேன். செடியோடு இருக்கிற கிளைகள் வெட்டப்பட்டால் அந்த கொடிகள் உலர்ந்து போகும், காய்ந்து போகும். அப்போ அந்த லைஃப் யார் கொடுக்கிறது? கிளைகளுக்கு கொடி கொடுக்கிறது. லைஃப் என்பது கிளைகளுக்கு இல்லை, அது கொடிக்கு தான் இருக்கிறது. கொடியோடு இருந்தால் கிளைகள் உயிர் வாழும். கொடியோடு இல்லை என்றால் கிளைகளுக்கு உயிர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். கடவுள் இல்லாமல் நாம் இல்லை. கடவுளுடைய கிருபை இல்லாமல் நாம் கிடையாது. கடவுளுடைய தயவு இல்லாமல் நாம் இல்லை. இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த உயிர் மூச்சு, நம்முடைய திறமைகள், நம்முடைய ஆற்றல்கள், நம்முடைய வளமை, நம்முடைய வாழ்வு, நம்முடைய செழுமை, நமக்கு கிடைத்தது எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஆனால் என்ன சொல்லிக்கிறோம்? எல்லாம் என் முயற்சி, எல்லாம் நான் சம்பாதித்தது, எல்லாம் என் உழைப்பு, எல்லாம் என்னால் தான் வந்துச்சு. கடவுள் கிடையாது. விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை சோமையை சொல்லுவார். நிறைய விளைந்தது, வயல்வெளியில் நிறைய விளைஞ்சிச்சு, என்ன பண்ணுவது? என் களஞ்சியத்தை இடித்து கட்டுவேன். நெஞ்சே உண்டு குடித்து திளைத்திடு. அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய லாசரை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, பணக்காரனை பற்றி கவலை இல்லை. அவனுடைய எண்ணமெல்லாம் என்னுடைய விளைச்சல், என்னுடைய தானியம், என்னுடைய களஞ்சியம், நான் சந்தோஷமாக, அடுத்தவரை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இன்றிரவே நீ இறந்து போவாய். பெரியவனை வாழ்க்கையில் சில சமயத்தில் நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதில் கடவுளுக்கு இடம் கிடையாது. கடவுளுடைய கிருபைக்கும், கடவுளுடைய உதவிக்கும், கடவுள் செய்த நல்ல காரியங்களுக்கு இடம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் நான் சொந்தம் கொண்டாடுகிறேன். இதுதான் சிலை வழிபாடு. இதுதான் சிலை வழிபாடு. கடவுளை தூர வீசிவிட்டு எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம், என் உழைப்பு, என் திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய பலம் நான் தான் என்று நான் என்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறேனோ, கடவுளை அப்பால் வைக்கிறேனோ, அதுதான் சிலை வழிபாடு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கிளை மட்டும்தான், நான் தான் கொடி. கிளைகள் கொடியை டிபெண்ட் பண்ணி வாழணும். நாம கடவுளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். When you depend on God, you will have a confidence in your life. When you depend on God, you will have a confidence in your life. நீ கடவுளை சார்ந்து வாழ்கிற போது நீ உன்னுடைய வாழ்க்கையிலே வலிமையை பெறுகிறாய், வாழ்வை பெறுகிறாய். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தி. அப்போ ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு கேள்வியை நம்முடைய மனசுக்குள்ள வைப்போம். எந்த அளவுக்கு நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ரெண்டாவது என்ற செய்தி, இந்த நற்செய்தி வழியாக நமக்கு கிடைப்பது இன்றைய வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் வருகிறது. என்னோடு இணைந்திராதவர்
கனிகளை கொடுக்க மாட்டார். என்னோடு இணைந்திருப்பவர் மிகுந்த கனியை கொடுப்பார். அப்போ ரெண்டாவது செய்தி என்னன்னா, நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற போது தான் கனிகளை கொடுப்போம். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது தான் நாம் பலன் கொடுப்போம். பிரியமானவர்களே, அதில் நமக்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு கிளை செடியோடு இருக்கிற போது தான் அது பலன் கொடுக்க முடியும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளோடு இணைந்திருக்கிற போது தான் கனிகளை கொடுக்க முடியும். என்ன கனி? வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் அல்ல. கலாத்தியர்கள் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பவுலடியால் கனிகளை பற்றி பேசுகிறார். தூய ஆவியினுடைய கனிகளை பற்றி பேசுவார். தூய ஆவியினுடைய கனிகள் என்னன்னு சொல்லுவார். அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, தன்னடக்கம், நிறைய காரியங்களை பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கனிகள் இருக்கிற போது நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம். என்னுள் அன்பு இருக்கிற போது, எனக்குள் பொறுமை இருக்கிற போது, எனக்குள் தன்னடக்கம் இருக்கிற போது, எனக்குள் மகிழ்ச்சி இருக்கிற போது நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன். தூய ஆவியினுடைய கனிகள் என்னில் நிறைந்திருக்கிற போது நான் ஆண்டவரோடு இருக்கிறேன். தூய ஆவியினுடைய கனிகள் இல்லாமல் ஊனியல்பை பற்றி பவுலடியார் அங்கே பேசுவார். அந்த ஊனியல்பை பற்றி பேசுகிற போது அங்கே அவர் சொல்லுவார், நிறைய பாவங்களை பற்றி சொல்லுவார். பரத்தமை, சண்டை, கோபம், சினம், நிறைய பாவங்களை சொல்லுவார். எனக்குள் பாவங்கள் இருக்கிற போது நான் கடவுளோடு இணைந்திருக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, கடவுள் தூய்மையானவர், பாவம் இல்லாதவர், அவர்தான் செடி. நான் அவரோடு இணைந்திருக்கிற போது நான் எப்படி பாவத்தோடு வாழ முடியும்? அவரோடு இணைந்திருக்கிற போது கடவுள்கிட்ட இல்லாத ஒன்று எனக்கு எப்படி வரும்? இப்போ திராட்சை செடியோ அல்லது மாம்பழ மரத்தை வைப்போம். மாம்பழத்தினுடைய மரத்தினுடைய அந்த சார், அந்த எசன்ஸ் தான் அந்த கிளைகளுக்கு செல்கிறது, கனிகளுக்கு வருகிறது. மாமரத்தினுடைய எசன்ஸ் தான் மாமரத்தினுடைய கிளைகளுக்கு போவோம். அது புளிய மரத்தினுடைய எசன்ஸ் மாமரத்தினுடைய கிளைகளுக்கு போவதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஆண்டவர் தான் செடி கொடி என்றால் அந்த கொடியினுடைய எசன்ஸ் தான் கிளைகள் தாங்க வேண்டும், கிளையில் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய எசன்ஸ் என்னது? ஆண்டவருடைய சாரம் என்னது? தூய்மை, பரிசுத்தம், பாவம் இல்லாமை. அப்போ அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிற நான் கிளைகள், எனக்குள் எப்படி பாவம் இருக்க முடியும்? நான் எப்படி பாவியாக வாழ முடியும்? அப்படி என்றால் நான் இயேசுவோடு இணைந்து இல்லை. அப்போ நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன் என்றால் இயேசுனுடைய பண்புகள் என்னில் இருக்க வேண்டும். அதுதான் கனி. இயேசு அன்பாய் இருந்தார், நமக்குள் அன்பு இருக்க வேண்டும். இயேசு மகிழ்ச்சியை தந்தார், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இயேசு பொறுமையாக இருந்தார், என்னில் பொறுமை இருக்க வேண்டும், அந்த பொறுமையை காட்ட வேண்டும். இப்படி நிறைய சொல்லலாம். ஆக இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்கள் கனிகளை கொடுப்பார்கள். அவர்கள் பட்ட மரமாய் இருக்க மாட்டார்கள், காய்ந்து போன கிளைகளாய் இருக்க இயலாது. வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், அன்பு இல்லாமல், தன்னடக்கம் இல்லாமல், பொறுமை இல்லாமல், எந்த நல்ல குணமும் இல்லாமல் ஒரு மனுஷன் இயேசுவோடு இணைந்திருக்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. அப்போ நான் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய இணைதலை பற்றி, நான் எந்த அளவுக்கு இயேசுவோடு இணைந்திருக்கிறேன் என்பதை பற்றி நாம் ஒரு கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். எனக்குள் பாவம் இருக்கு அப்படின்னா நான் இயேசுவோடு இல்லை. இயேசு இருக்கிற இடத்துல பாவம் இல்லை. அப்போ எனக்குள் பாவம் இருக்கின்றால் நான் இன்னும் இயேசுவோடு நெருங்கிய நிலையில் இல்லை. அப்போ யோசிப்போம், நான் கனிகளை கொடுக்க வேண்டியவன், பட்ட மரமாக இருக்க வேண்டியவன் அல்ல. ஒரு இடத்துல இயேசு போவார், தோட்டத்துக்குள்ளே போவார். ஒரு அத்தி மரத்தை பார்ப்பார். அத்தி மரத்தில் பழம் இருக்கான்னு பார்ப்பார். அதில் பழம் இருக்காது. தோட்டக்காரனை அழைச்சி என்ன சொல்லுவார்? இந்த மரத்தை வெட்டிடுங்க. இன்னொரு வார்த்தை வரும் பக்கத்திலேயே. என்ன வார்த்தை? இந்த மரத்தை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்த வார்த்தை வசனம், நான் 3 ஆண்டு காலமாய் இந்த மரத்தில் கனிகளை பார்க்கிறேன், இது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, இது இடம் அடைத்து கொண்டிருக்கிறது. இடம் அடைத்து, வேஸ்ட்டாக இடம் அடைச்சுன்னு, இதை வெட்டிட்டு வேற ஒரு செடியை வச்சா அது பலன் கொடுக்கும், கனிகளை கொடுக்கும். ஆண்டவர்
கனிகளை எதிர்பார்க்கிறார், பலன்களை எதிர்பார்க்கிறார். பட்ட மரமாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டு விரும்புகிறார். நம்மக்கிட்ட இந்த நல்லவற்றை எதிர்பார்க்கிறார், நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு கடமைக்காக இருக்கக்கூடிய கிறிஸ்தவனாக அல்ல, ஒன்றுமே பயனில்லாத கிறிஸ்தவனாக அல்ல, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் வாழ்வது கடவுள் நம்மை அழைக்கவில்லை. கனிகளை கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ நம்மை அழைக்கிறார். அப்போ நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னொரு காரியம் வருகிறது. எந்த ரெண்டுத்துக்கு நடுவில்? நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, இணைந்திருந்தால் கனிகளை கொடுப்பான். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இன்றைய வாசகத்தில் மூன்றாவது செய்தி ஒன்று வருகிறது. என் தந்தையே திராட்சை செடிகளை நட்டு வளர்ப்பவர், கனி கொடாத கிளைகளையெல்லாம் அவர் கழித்து விடுவார். கனி கொடுக்காத கிளைகளையெல்லாம் அவர் கழித்து விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்டிடுவார். வெட்டிடுவார் என்ன அர்த்தம்? கழித்திடுவார். பிரியமானவர்களே, கனிகளை கொடுப்பதற்கு போகக்கூடிய இந்த கிளைகளுக்கு கனிகளை கொடுக்க விடாமல் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் ஏதாவது இருப்பின் அதையெல்லாம் அவர் வெட்டிடுவார். ஒரு முள்ளு செடியாக இருந்தால் அதை வெட்டிடுவார். அல்லது பலன் கொடுக்காத திராட்சை செடி அல்லது கொடி பலன் கொடுக்கக்கூடிய இந்த திராட்சை கிளையின் மீது படர்ந்து அதையும் கூட பலன் கொடுக்காமல் அது தடுக்குது என்றால் திராட்சை தோட்டக்காரன் என்ன செய்வான்? பழுக்கக்கூடிய கனிகளை கொடுக்கக்கூடிய இந்த கிளைகள் இன்னும் அதிகமாக கிளை பழங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கனிகளை கொடுக்காத கிளைகளை எல்லாம் அது வெட்டிடுவார். காஞ்சு போன கிளைகளை எல்லாம் அது வெட்டிடுவார். ஏன் அப்படின்னா எதனால எது கனிகளை கொடுக்காத கிளைகளினால் கனிகளை கொடுக்கக்கூடிய கிளைகள் பாதிப்படையக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே நம்முடைய கனிகளை கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கு. We have in ourselves goodness and the evilness. நமக்குள்ளே நன்மையும் இருக்கு, நமக்குள்ளே பாவமும் இருக்கு. அதான் கமல் என்ன சொல்லுவார்? மனுஷன் பாதி மிருகம் பாதி. ஏதோ நீங்களாம் சினிமாவையே பார்க்கறது போல, ஏதோ நான் மட்டும்தான் சினிமாவை பார்க்குற போல அமைதியாக இருக்கீங்க. மனுஷன் பாதி மிருகம் பாதி. என்ன சொல்ல வர்றாரு? சில சமயத்தில் நாம் மனிதனாக இருக்கிறோம், சில சமயத்தில் மிருகமாய் நடந்து கொள்கிறோம். சில சமயத்தில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம், நல்ல குணங்கள் இருக்குது. அதே நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது, தீமை இருக்குது. அப்போ இந்த தீமை நாம் அதிகமாக வளர விட்டோம்னா எது கம்மியாகும்? நன்மைகள் கம்மியாகும். தீமைகள் அதிகமாக இதெல்லாம் விடுங்க. நமக்கு நெல் வயல் இது நமக்கு பழக்கம். நெல் போடுறாங்க, விவசாயி நெல் போடுறாரு, அது வளர்ந்து வருகிறது. கூடவே என்ன வளரும்? களைகள். இப்போ களைகள் எடுக்காமல் விவசாயி அப்படியே விட்டுட்டால் என்ன ஆகும்? நெல் எப்படி பாதிக்கப்படும் களைகளினால்? பயிர் எப்படி பாதிக்கப்படும் களைகளினால்? நீங்கள் பயிருக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் களைகளுக்கு போகும். நீங்கள் பயிர்களுக்கு போடப்படுகிற உரம் களைகளுக்கு போகும். இந்த பயிர்கள் இறங்க வேண்டிய வேர்களிலே இந்த களைகளுடைய வேர்கள் போய் மாட்டிக்கொள்ளும். ஆக இது ரொம்ப சிம்பிளான எடுத்துக்காட்டு தான். பிரியமான நமக்குள் வருவோம். நீங்கள் எதற்கு அதிகமாக தீனி போடுறீங்களோ அதுதான் அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் பாவத்துக்கு அதிகமாக தீனியை போட்டால் உங்களுக்குள் எது அதிகமாக வளர்ச்சியடையும்? பாவம் அதிகமாக வளர்ச்சியடையும். கனிகளுக்குண்டான தீனியை போட்டால் கனிகளுக்குண்டான கனிகள் நன்றாக வரும். இப்போ நமக்குள்ளே கழிக்க வேண்டியவை எவை? நமக்குள்ளே தரிக்க வேண்டியவை எவை? நமக்குள்ளே ஒதுக்கப்பட வேண்டியவை எவை? 100% நாம் நல்லவர்கள் அல்ல, ஏற்றுக்கொள்வோம். 100% யாருமே நல்லவர்கள் அல்ல. நமக்குள் குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த குறைபாடுகளை நாம் எடுக்காமல் விட்டுவிட்டால், அதை குறைக்காமல் விட்டுவிட்டால், கழிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அது என்ன செய்யும்? நமக்குள் இருக்கக்கூடிய நன்மைகளை அது பாழ்படுத்தும், கனிகளை விடாமல் செய்யும். எனவே நாமே நம்மை கழிக்க வேண்டும்.
நாமே நம்மை தரித்து கொள்ள வேண்டும். என் பாவத்தை நான் விட வேண்டும், என் கெட்ட எண்ணங்களை நான் விட வேண்டும், என்னுடைய கெட்ட சிந்தனைகளை நான் விட வேண்டும். அதுக்குத்தான் இதுபோல மறையுரைகள், அதுக்குத்தான் இதுபோல திருப்பலிகள், அதுக்குத்தான் இதுபோல ஜெப வழிபாடுகள். நான் என்னை நல்லவனாக்குவதற்கு நான் விட வேண்டியவெல்லாம் எவை என்று சிந்தித்து பார்ப்போம். அவை நாம் விட்டோம் என்றால் இயேசுவோடு இணைந்த கிறிஸ்தவர்கள் நாம் மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரே